ஹாய் விவஸ், ஒரே வீடியோவில் எமது பூமியின் முழு வரலாற்றையும் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவினை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். எமது பூமியின் வரலாறு ஆரம்பிப்பது சுமார் 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் அல்லது 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர். சுமார் 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் இப்பொழுது எமது சோலார் சிஸ்டம் எனப்படும் சூரிய மண்டலம் இருக்கும் இடத்தில் வாயுக்களையும் தூசுக்களையும் கொண்ட ஒரு நெபியூலா காணப்பட்டது. நெபியூலாக்களில் இருந்துதான் நட்சத்திரங்கள் பிறக்கின்றன. அந்த நெபியூலாவிற்கு அருகில் தனது வாழ்நாளை முடித்து கொண்ட ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் வெடித்து சிதறி சுப்பர்னோவாவாக மாறியது. இதனால் இந்த நெபியூலா ஒரு சலனத்திற்கு உட்பட்டது. அதன் காரணமாக அந்த நெபியூலாவின் மத்திய பகுதி ஒடுங்கி ஒன்று திரண்டு அதன் 99% நிறையை உள்ளடக்கி மிகப்பெரிய சூரியன் உருவானது. சூரியனை சுற்றி கோள்கள் எஞ்சிய ஒரே சதவீதமான பொருட்கள் ஒன்று திரண்டு பல கோள்களாக சூரியனை சுற்றி வலம் வரத் தொடங்கின. அதில் 3வது கிரகமாக வலம் வந்ததே எமது பூமி. ஆரம்பத்தில் எமது பூமி ஒரு தீப்பிழம்பாகத்தான் வலம் வந்தது சூரியனை. அதே நேரத்தில் எமது பூமியின் மீது தயா எனப்படும் ஒரு கிரகம் மோதியது. அதனால் பூமியிலிருந்து பல பருப்பொருட்கள் வெளியேறி ஒன்று திரண்டு பூமியை சுற்றத் தொடங்கின. அதுதான் பின்னர் எமது நிலா எனப்படும் சந்திரனாக உருவெடுத்தது. இந்த அனைத்து நிகழ்வுகளும் சுமார் 5 மில்லியன் ஆண்டுகளில் நடைபெற்று முடிந்தன. 5 மில்லியன் ஆண்டுகளை எடுத்து இந்த அனைத்து நிகழ்வுகளும் நடைபெற்றன. இதற்கு சாதாரணமாக ஹேடன் இயோன் என்ற மிகப்பெரிய ஒரு காலகட்டமாக கூறுகின்றனர் விஞ்ஞானிகள். இந்த ஹேடன் இயோனில்தான் எமது சூரியனும் பூமியும் உருவாகின. அது மட்டுமன்றி சுமார் 4 பில்லியன் ஆண்டுகளில் இந்த ஹேடன் இயோன் என்ற காலகட்டம் முடிவடையும் போது பூமியில் இன்னும் பல முக்கியமான நிகழ்வுகள் நிகழ்ந்தன. அதில் ஒன்றுதான் மோல்டன் லாவா எனப்படும் எரிமலை குழம்புகளால் சூழப்பட்ட பூமியில் எப்பொழுதும் எரிமலைகள் வெடித்து சிதறிக்கொண்டே இருந்தன. அதனால் மோல்டன் லாவாக்கள் அதிகரித்த போதிலும் அந்த எரிமலைகளினால் அதிகமான கேசஸ் எனப்படும் வாயுக்கள் பூமியை சுற்றிலும் வெளியிடப்பட்டன. அதுபோன்றுதான் பூமியில் நாலாபுறங்களில் இருந்தும் சூரியனிலிருந்து எஞ்சிய எஸ்ட்ராய்டுகள் வந்து மோதின. இதனாலும் அதிகமான கேசஸ் எனப்படும் வாயுக்கள் உருவாகின. இந்த வாயுக்கள் அனைத்தும் ஒன்று திரண்டு பூமியின் வளிமண்டலத்தை உருவாக்கின சுமார் 4 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர். அப்பொழுது அந்த வளிமண்டலம் மிகவும் ஒரு பாரமிக்க ஒன்றாக இருந்தது. எனவே அது மெல்ல மெல்ல ஒடுங்கி அதில் காணப்பட்ட நீர்த்துளிகள் மில்லியன் கணக்கான ஆண்டுகள் பூமியை நோக்கி பொழியத் தொடங்கின. மழை பொழிந்தது இரவும் பகலும் மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக. இதுதான் பின்னர் சமுத்திரங்களை தோற்றுவித்தது. பூமியின் தாழ்வான பகுதிகளை இந்த தண்ணீர் நிறைத்து மிகப்பெரிய சமுத்திரங்கள் தோன்றின. இந்த காலகட்டத்தில் இந்த அனைத்து காலகட்டங்களுக்கும் ஹேடன் இயோன் என்று கூறுவார்கள். இது சுமார் 4.6 பில்லியன் ஆண்டுகளில் தொடங்கி சுமார் 4 பில்லியன் ஆண்டுகளில் முடிவடைகின்றது. பின்னர் 4 பில்லியன் ஆண்டுகளில் இருந்து சுமார் 2.5 பில்லியன் ஆண்டுகள் வரை ஏக்கியன் இயோன் என்ற ஒரு காலகட்டம் ஆரம்பிக்கின்றது. இந்த காலகட்டம் சுமார் 1.5 பில்லியன் ஆண்டுகள் வரை நீடித்தது. சுமார் 150 கோடி ஆண்டுகளை இந்த காலகட்டம் தன்னகத்தே உள்ளடக்கியுள்ளது. இந்த ஏக்கியன் இயோன் என்ற பீரியடில் முக்கியமான 2 நிகழ்வுகள் நிகழ்ந்தன. ஏற்கனவே ஹேடன் இயோனில் ஓஷன் எனப்படும் சமுத்திரங்கள் தோன்றி அவை பூமியை குளிர்ச்சியாக மாற்றிவிட்டு இருந்தன. எனவே இந்த மோல்டன் லாவாக்கள் இப்பொழுது காணாமல் போயிருந்தன. எனவே இந்த குளிர்ச்சியான பூமியில் ஆங்காங்கே நிலப்பரப்புகள் தலை காட்டத் தொடங்கின. அந்த நிலப்பரப்புகள் மோல்டன் லாவாக்களினால் சூழப்பட்டிருக்கவில்லை. இப்பொழுது நாம் காணும் சாதாரணமான நிலத்தினால் சூழப்பட்டிருந்தன. ஆகவே இந்த மிகப்பெரிய நிலப்பரப்புகள் ஒன்றிணைந்து கான்டினென்ட்ஸ் எனப்படும் கண்டங்களை தோற்றுவித்தன. இதற்கு சுமார் மில்லியன் கணக்கான ஆண்டுகள் எடுத்தது. அதன் பின்னர் அதே நேரம் சமுத்திரங்களில் ஒரு வினோதமான நிகழ்ச்சி நிகழ்ந்தது. அதுதான் உயிரின் தோற்றம். சமுத்திரங்களில் காணப்பட்ட பல்வேறு கெமிக்கல்கள் ஒன்றிணைந்து முதலாவது ஒரு செல் உயிரினத்தை தோற்றுவித்தன. இதுதான் முதல் ஒரு செல் பாக்டீரியா அல்லது மைக்ரோபயல் மெட்ஸ் எனப்படும் மிகச்சிறிய நுண்ணுயிர்களாகும். இந்த நுண்ணுயிர்கள் சுமார் பில்லியன் கணக்கான ஆண்டுகளாக கடலில் ஆட்சி செய்தன. ஆகவே இந்த ஏக்கியன் இயோன் எனப்படும் இந்த மிகப்பெரிய பீரியடில், அதாவது சுமார் 4 பில்லியன் தொடக்கம் 2.5 பில்லியன் ஆண்டுகள் வரை நீடித்த சுமார்
1.5 கோடி ஆண்டுகள் வரை நீடித்த இந்த காலகட்டத்தில் கண்டங்களின் தோற்றமும் அது மாதிரிதான் சமுத்திரங்களில் ஒரு செல் உயிர்களின் தோற்றமும் மெல்ல மெல்ல நடைபெற்று கொண்டிருந்தது. அதன் பிறகு 3வது பீரியட் தோன்றியது. இந்த மூன்றாவது பீரியடிற்கு ஆங்கிலத்தில் புரோட்டோரோசைக் இயோன் என்று கூறுவர். இந்த புரோட்டோரோசைக் பீரியட் ஆனது சுமார் 2.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் ஆரம்பித்து சுமார் 541 மில்லியன் ஆண்டுகள் வரை நீடித்தது. அதாவது பூமியில் இவ்வாறு நிகழ்ந்த இவ்வாறான மிகப்பெரிய காலகட்டங்களில் மிகவும் பெரிய காலகட்டம் இதுதான். இந்த புரோட்டோரோசைக் காலகட்டம்தான் மிகவும் பெரிய காலகட்டமாகும். ஏனென்றால் இது சுமார் 2.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் ஆரம்பித்து இது முடிவடைந்தது சுமார் 541 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் ஆகும். எனவே இது சுமார் 2 பில்லியன் அல்லது 200 கோடி ஆண்டுகளை உள்ளடக்கி உள்ளது என்பது முக்கியமான விடயமாகும். இந்த 200 கோடி ஆண்டுகளில் பூமியில் பல முக்கியமான நிகழ்வுகள், பூமியின் தலையெழுத்தை தீர்மானிக்கும் முக்கியமான நிகழ்வுகள் இடம்பெற்றன. அவற்றின் முதலாவது தான் ஆக்சிஜனின் அதிகரிப்பு, ஆக்சிஜன் வாயுவின் உற்பத்தியும் ஆக்சிஜன் வாயு வளிமண்டலத்தில் சேர்க்கப்பட்டதும். ஏற்கனவே நாம் வளிமண்டலம் தோன்றிவிட்டதை பார்த்தோம். ஆனால் ஆக்சிஜன் வாயு இருக்கவில்லை. ஆக்சிஜன் வாயு இல்லாமல் பல செல் உயிர்கள் உருவாக முடியாது. எனவே அப்பொழுது கடல்கள் முழுவதும் பறந்து விரிந்து காணப்பட்ட சைனோபாக்டீரியா எனப்படும் ஒருவித ஒரு செல் உயிரினம் போட்டோசிந்தசிஸ் என்ற நிகழ்வின் ஊடாக அதிகமான ஆக்சிஜன் வாயுவை உற்பத்தி செய்து வளிமண்டலத்தில் விடுவித்தது. எனவே வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் வாயு அதிகரித்து கொண்டே வந்தது. இதன் காரணமாக முதலாவது பல செல் உயிர்கள் கடலில் தோன்றின. இந்த பல செல் உயிர்கள் கோடிக்கணக்கான ஆண்டுகள் மெல்ல மெல்ல விருத்தியடைந்து பல காம்ப்ளெக்ஸான உயிரினங்களாகவும் காம்ப்ளெக்ஸான மீனினங்களாகவும் கடலில் மெல்ல மெல்ல தோன்றத் தொடங்கின. அதே நேரம் தரையில் உயிரினங்கள் தோன்றுவதற்கான ஒரு சாத்தியம் காணப்பட்ட போதும் அதே நேரம் ஸ்னோபால் எர்த் எனப்படும் ஒரு மிகப்பெரிய முழு பூமியையும் பாதித்த நிகழ்வு ஏற்பட்டது. இது என்னவென்றால் முழு பூமியும் பனியினால் சூழப்பட்டது. கடல் கூட பனியினால் சூழப்பட்டது. என்றாலும் கடலின் அடியில் பல செல்களை கொண்ட உயிரினங்கள் தொடர்ந்தும் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தன. எனவே இந்த ஸ்னோபால் எர்த் பல மில்லியன் ஆண்டுகள் இவ்வாறே நீடித்தது. சுமார் 541 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் இந்த நிலை மாறியது. எனவே சுமார் 541 மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னர் ஆரம்பித்து இதுவரை நிகழும் அந்த மிகப்பெரிய காலகட்டத்திற்கு விஞ்ஞானிகள் பெனரோசோயிக் இயோன் என்று பெயரிட்டுள்ளனர். இந்த பெனரோசோயிக் இயோன் தான் இதுவரை நிகழ்கிறது. இது ஆரம்பித்தது சுமார் 541 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னராகும். இன்னும் இந்த காலகட்டம்தான் நிகழ்கின்றது. ஏனென்றால் இந்த காலகட்டத்தை அடியொட்டிய நிகழ்வுகள் தான் இந்த மாடர்ன் உலகில் கூட நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு முன்னர் நிகழ்ந்த மிக பில்லியன் கணக்கான ஆண்டுகளை, கோடிக்கணக்கான ஆண்டுகளை உள்ளடக்கிய அந்த காலகட்டங்களில் மிக சிம்பிளான ஒரு செல் அல்லது பல செல் உயிரினங்களின் தோற்றம் நடைபெற்றது. அது மாதிரியே பூமியின் அந்த அதிவெப்பமான தன்மை குளிர்ச்சி அடைந்து சமுத்திரங்களும் கண்டங்களும் தோன்றின. இதற்கு பல பில்லியன் ஆண்டுகளை எடுத்துக்கொண்டது. என்றாலும் இந்த கடைசியாக நாம் இப்பொழுது கலந்துரையாடும் இந்த பெனரோசோயிக் என்ற பீரியட் ஆனது இவ்வாறான மிக காம்ப்ளெக்ஸான நிகழ்வுகளை உள்ளடக்காமல் அவை சாதாரணமான நிகழ்வுகளை உள்ளடக்கின. அதுவே இப்பொழுதும் சென்று கொண்டிருக்கின்றது. எனவே தான் இப்பொழுது வரை சுமார் 541 மில்லியன் ஆண்டுகளில் இருந்து இந்த காலகட்டம், அதாவது நாம் வாழும் 2024-25 வரை காலகட்டத்திற்கு பெனரோசோயிக் இயோன் என்று விஞ்ஞானிகள் பெயரிட்டுள்ளனர். என்றாலும் இந்த பெனரோசோயிக் இயோன் ஏற்கனவே உள்ள காலகட்டங்களை விட மிகவும் சிறிய ஒரு காலகட்டமாக இருந்த போதிலும் இதில் மனித ஆராய்ச்சிக்கு தேவையான முக்கியமான பல நிகழ்வுகள் நிகழ்ந்துள்ளதனால் இந்த காலகட்டத்தை பல துணை பிரிவுகளாக விஞ்ஞானிகள் பிரித்துள்ளனர். இந்த காலகட்டம் ஆரம்பித்தது, பெனரோசோயிக் என்ற காலகட்டம் ஆரம்பித்தது சுமார் 541 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர். அது இன்று அளவு நிகழ்ந்து வருகின்றது. என்றாலும் அதில் பல துணை பிரிவுகள் உள்ளன. இதில் முதலாவது துணை பிரிவுக்குத்தான் பெலியோசோயிக்
அல்லது பெலோசோயிக் ஈரா என்று கூறுவர். இதுவரை நாம் இயோன் என்ற ஒரு வார்த்தையை கலந்துரையாடினோம். இயோன் என்பது மிக மிக நீண்ட காலம், பில்லியன் அல்லது பல மில்லியன் ஆண்டுகளை உள்ளடக்கிய காலம் என்று அர்த்தம். ஆனால் ஈரா என்பது சில மில்லியன் ஆண்டுகளை உள்ளடக்கிய காலம் ஆகும். ஆகவே பெனரோசோயிக் எனப்படும் இப்பொழுது நிகழும் அந்த இயோன் என்ற மிக நீண்ட காலகட்டத்தின் முதலாவது உபபிரிவாக பெலியோசோயிக் ஈரா என்ற காலகட்டம் அமைகிறது. இது சுமார் 541 மில்லியன் ஆண்டுகளில் ஆரம்பித்து 252 மில்லியன் ஆண்டுகள் வரை நிகழ்ந்தது. இந்த காலகட்டத்தில் முக்கியமான நிகழ்வுகளாக கேம்பிரியன் எக்ஸ்ப்ளோரேஷன் என்பதை குறிப்பிடலாம். கேம்பிரியன் எக்ஸ்ப்ளோரேஷன் என்பது தரையில் உயிர்கள் தோன்றியவை, தரையில் உயிர்கள் பல்கி பெருகியமை என்பதை குறிக்கின்றது. அடுத்தது முதலாவது முள்ளந்தண்டுள்ள உயிர்கள் இந்த காலகட்டத்தில் தான் கடலில் தோன்றின. அதுவரை கடலில் பல செல் உயிர்கள் பறந்து விரிந்திருந்தாலும் முள்ளந்தண்டு உள்ள உயிர்கள் இருக்கவில்லை. அதன் பிறகுதான் முள்ளந்தண்டு உள்ள உயிர்கள் இந்த பெலியோசோயிக் ஈரா என்ற காலகட்டத்தில் தான் கடலில் உருவாகின. அதுபோன்றுதான் இந்த முழு உலகத்தில் காணப்பட்ட கண்டங்களிலும் பிளான்ட்ஸ், அதாவது தாவரங்கள், ஃபங்கிகள் மற்றும் உயிரினங்கள் ஆக்கிரமித்தன. எங்கு பார்த்தாலும் அதிகமான காடுகள் வளரத் தொடங்கின. முழு கண்டங்களிலும் எல்லா இடங்களிலும் காடுகளை, பல மரங்களும் பலவிதமான தாவரங்களும் வளர்வதை அவதானிக்க முடிந்தது முதலில் இந்த காலகட்டங்களில்தான். என்றாலும் இந்த காலகட்டத்தின் இறுதியில் ஒரு முக்கியமான நிகழ்வு நிகழ்ந்தது. அது எல்லா விடயங்களையும் ஆச்சரியத்துக்கு உட்படுத்தும் விடயமாக இருந்தது. அதுதான் பெர்மியன் எக்ஸ்டிங்ஷன் எனப்படும் அழிவு ஆகும். இது அதுவரை தரையிலும் கடலிலும் வாழ்ந்த 90% உயிர்களின் அழிவை குறிக்கின்றது. ஒரே அடியாக என்ன காரணம் என்று இதுவரை சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கவில்லை. என்றாலும் இந்த பெர்மியன் எக்ஸ்டிங்ஷனின் ஊடாக ஒரே அடியாக 90% உயிர்கள் இல்லாது ஒளிந்தன. அவை கடலில் என்றாலும் சரி, தரையில் என்றாலும் சரி, அவை தாவரங்கள் என்றாலும் சரி அல்லது விலங்குகள் என்றாலும் சரி, அவ்வளவு 90% உயிர்கள் முற்றுமுழுதாக அழிந்துவிட்டன இந்த பெலியோசோயிக் என்ற காலகட்டத்தின் இறுதியில். மீண்டும் இந்த காலகட்டம் முடிந்து சுமார் 252 சுமார் 66 மில்லியன் ஆண்டுகள் வரை இப்பொழுது எல்லோராலும், குழந்தைகள் உட்பட எல்லோராலும் அதிகமாக கதைக்கப்படும் மெசோசோயிக் ஈரா என்ற துணை காலகட்டம் ஆரம்பித்தது. இந்த மெசோசோயிக் ஈராவில்தான் டைனோசர்கள் கோலோச்சின, டைனோசர்கள் அரசாண்டன. ஏற்கனவே நாம் பார்த்த அந்த பெலியோசோயிக் காலகட்டத்தில் 90% உயிர்கள் அழிந்த போதிலும் 10% உயிர்கள் எஞ்சியிருந்தன. அந்த 10% உயிரினங்கள் மெல்ல மெல்ல வளர்ந்து மிகவும் பெரிய அளவிலான உயிரினங்களாகவும் ஊர்வன வகைகளாகவும் மிருகங்களாகவும் பறவைகளாகவும் உருவெடுத்தன. அதில் மிக முக்கியமான ஒரு உயிரினமாக டைனோசர்கள் இருந்தன. பறக்கும் டைனோசர்கள், நடக்கும் டைனோசர்கள், நீந்தும் டைனோசர்கள் என்று பலவிதமான டைனோசர்கள் இந்த மெசோசோயிக் ஈரா என்ற காலகட்டத்தில் தான் வாழ்ந்தன. இந்த காலகட்டம் சுமார் 252 மில்லியன் ஆண்டுகளில் இருந்து சுமார் 66 மில்லியன் ஆண்டுகள் வரை தொடர்ந்து நீடித்தது. அதாவது சுமார் 200 மில்லியன் ஆண்டுகள் வரை இந்த டைனோசர்களும் மற்றும் ஏனைய விதமான மிக புராதனமான உயிரினங்களும் மிக பெரிதாக வளர்ந்த உயிரினங்களும் இந்த முழு பூமியிலும் வலம் வந்தன. ஆனால் இந்த பீரியடின் கடைசியில் சுமார் 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் அல்லது 6.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் மிக ஒரு சோகமான நிகழ்வு நிகழ்ந்தது. அது இந்த டைனோசர்கள் உட்பட இந்த பூமியில் வாழ்ந்த உயிரினங்களை முற்றுமுழுதாக அழித்தது. அதுதான் ஒரு மிகப்பெரிய அஸ்ட்ராய்ட்ஸ் இந்த பூமியுடன் மோதியதாகும். இது பற்றி அதிகமாக இதுவரை கதைக்கப்பட்டுள்ளதையும் விவாதங்கள் நிகழ்ந்துள்ளதையும் நாம் அவதானித்துள்ளோம். எனவே சுமார் 66 மில்லியன் ஆண்டுகள் ஆகும் போது இந்த மிகப்பெரிய அஸ்ட்ராய்டின் மோதலினால் டைனோசர்கள் முற்றுமுழுதாக அழிந்துவிட்டன. அத்துடன் இந்த மெசோசோயிக் ஈரா எனப்படும் துணைப்பிரிவும் துணை காலகட்ட பிரிவும் முடிவடைகின்றது. அதைத் தொடர்ந்து கெனோசோயிக் ஈரா எனப்படும் காலகட்டம் சுமார் 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கி இதுவரை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதாவது நாம்
இப்பொழுது கலந்துரையாடி கொண்டிருப்பது சுமார் 541 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் ஆரம்பித்து இதுவரை பெற்று கொண்டிருக்கும் பெனரோசோயிக் இயோன் என்ற மிகப்பெரிய காலகட்டத்தின் துணை பிரிவுகள் 3 குறித்து ஆகும். அதன் 2 துணை பிரிவுகளான பெலோசோயிக் ஈரா பற்றியும் மெசோசோயிக் ஈரா பற்றியும் நாம் கலந்துரையாடினோம். இப்பொழுது நாம் கலந்துரையாடுவது கெனோசோயிக் ஈரா எனப்படும் சுமார் 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் ஆரம்பித்த காலகட்டம் தொடர்பாக ஆகும். அந்த காலகட்டம் இதுவரையும், அதாவது இந்த 2024 மற்றும் 25 வரையும் அவ்வாறே தொடர்கின்றது என்பது உங்களை ஆச்சரியத்திற்கு உள்ளாகும். சுமார் 6.5 கோடி ஆண்டுகளாக இதே காலகட்டம்தான் தொடர்கின்றது, ஆனால் சிறு சிறு மாற்றங்களுடன். அது எவ்வாறு என்று பார்ப்போம். இந்த கெனோசோயிக் ஈரா ஆரம்பித்தது சுமார் 6.5 கோடி அல்லது 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர். இதில் மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் ரேஸ் ஆஃப் மமல்ஸ் என கூறப்படும் பாலூட்டிகளின் ஆதிக்கமாகும். ஏற்கனவே பாலூட்டிகள் இருந்தன என்றாலும் டைனோசர்களின் ஆதிக்கத்தின் காரணமாக பாலூட்டிகள் பல்கி பெருகவில்லை. ஆனால் டைனோசர்கள் அழிந்த பின்னர் எஞ்சியுள்ள பாலூட்டிகள் பல்கி பெருகத் தொடங்கின. இந்த பூமி எங்கிலும் பல்கி பெருகத் தொடங்கின. அதன் பின்னர் மெல்ல மெல்ல பாலூட்டிகளிலிருந்து குரங்கினங்கள் பிறக்கத் தொடங்கின. அந்த குரங்கினங்களின் பிரைமேட்ஸ் எனப்படும் குரங்கினங்கள் தான் மனிதனுக்கு மூதாதையராக அமைந்தன. இந்த பிரைமேட்ஸ் எனப்படும் குரங்கினங்கள் சுமார் 55 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றின. இவை இவ்வாறு தோன்றி முழு உலகத்திலும் வியாபித்தன. பின்னர் சுமார் 7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் மனிதனை ஒத்த முதலாவது ஒரு பிரைமேட்ஸ் இனம் தோன்றியது. சுமார் 7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் முதலாவது பிரைமேட்ஸ் இனம் இந்த உலகில் வியாபித்த போதிலும் மனித இனம் இன்னும் தோன்றவில்லை என்பது நாம் கவனிக்கத்தக்கது. அதேவேளை இந்த காலகட்டத்தில் ஐஸ் ஏஜ் எனப்படும் முழு உலகத்தையும் பனியினால் மூடிய ஒரு நிலை காணப்பட்டது. அந்த நேரம் மமத் போன்ற வினோதமான உயிரினங்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்தன. அந்த நேரத்தில் பிரைமேட்ஸ் மற்றும் மமல்ஸ் மற்றும் மமத் போன்ற உயிரினங்கள் தான் இந்த ஐஸ் ஏஜில் தாக்கு பிடித்து வாழ்ந்தன. பின்னர் இந்த பிரைமேட்ஸ் இவ்வாறு இந்த உலகம் முழுவதும் தாக்கு பிடித்து வாழ்ந்து கொண்டிருந்த அதே வேளை சுமார் 300,000 ஆண்டுகளுக்கு முன்னர் பிரைமேட்ஸில் இருந்து முதலாவது ஹோமோசேப்பியன்ஸ் என்ற மனித இனம் தோன்றியது. பிரைமேட்ஸ் என்ற குரங்கு இனத்திலிருந்து, அதாவது இந்த குரங்கு இனம் சுமார் 7 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றி இருப்பினும் சுமார் 300,000 அல்லது 3 இலட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் இந்த பிரைமேட்ஸில் இருந்து முதலாவது ஹோமோசேப்பியன்ஸ் என்ற நவீன மனித இனம் தோன்றியது என்பது இது ஏனைய காலகட்டங்களுடன் பூமியின் முழு வரலாற்றுடன் ஒப்பிடும் போது பூமியின் முழு வரலாறு 24 மணித்தியாலம் என்றால் இது 11 இரவு 11:59:59 செகண்ட் என்பதற்கு சமனாகும். இதிலிருந்து முழு பூமியின் வரலாற்றில் அல்லது மமல்ஸ் எனப்படும் பாலூட்டிகளின் வரலாற்றில் மனித இனம்தான் மிகவும் அண்மையில் தோன்றியது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். மற்றும் மனித இனம்தான் மிகவும் இளையது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த செனோசோயிக் என்ற ஈரா 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கி அது இன்றைய காலகட்டம் வரை, அதாவது நவீன காலகட்டம் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது என்று நாம் கண்டோம். அதில் முக்கியமான சில அம்சங்களை விஞ்ஞானிகள் உள்ளடக்கி உள்ளனர். அதில்தான் சமீபத்திய நிகழ்வுகள் என்ற ஒரு அம்சம். அதன் கீழ் ஹெலோசீன் இபொக் என்ற ஒரு பீரியடினை அவர்கள் அடையாளம் கண்டுள்ளனர். இந்த ஹெலோசீன் இபொக் என்ற பீரியட் சுமார் 11,700 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆரம்பித்து இப்பொழுது வரை தொடர்கிறது. ஆனால் இந்த ஹெலோசீன் இபொக் என்ற பீரியட் ஆனது உண்மையில் ஏற்கனவே நாம் கூறிய 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் ஆரம்பித்த
கெனோசோயிக் ஈரா என்பதன் ஒரு சிறிய பகுதியாகும். இந்த ஹோலோசீன் இபொக் ஆனது 11,700 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆரம்பித்தது. இதில் முக்கிய அம்சம் என்ன என்றால், இந்த காலகட்டத்தின் போது ஹோமோசேப்பியன்ஸ் சுமார் 300,000 ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய ஹோமோசேப்பியன்ஸ் இப்பொழுது 11,700 ஆண்டுகள் ஆகும் போது நன்றாக வளர்ச்சி அடைந்து இருக்கின்றான். எனவே அந்த மனிதன் கடைசியாக தோன்றியதனால் அதிக அறிவுள்ளவனாக இருந்தான். எனவே ஏனைய பாலூட்டிகள் அல்லது ஏனைய விலங்குகள் செய்யாத காரியத்தை அவன் செய்ய தலைப்பட்டான். இதற்குத்தான் ஹோலோசீன் இபொக் என்ற விசேட பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் முக்கியமாக அந்த ஹோமோசேப்பியன்ஸ் என்ற மனிதனால் செய்யப்பட்ட முக்கியமான விடயம்தான் சுமார் 11,700 ஆண்டுகளுக்கு முன்னர் நிகழ்ந்த அக்ரிகல்ச்சர் என்ற விவசாயத்தின் கண்டுபிடிப்பாகும். அதுவரை காலமும் லட்சக்கணக்கான ஆண்டுகள் மனிதன் ஏனைய விலங்குகளைப் போன்று வேட்டையாடி ஒரு இடத்தில் தங்காமல் ஒரு வேட்டையாடியாகவே இருந்தான். ஆனால் இந்த அக்ரிகல்ச்சர் என்பது 11,000 ஆண்டுகளுக்கு முன்னர் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் ஆறுகளை ஒட்டிய ஆற்றுப்படுக்கைகளை ஒற்றிய நிலங்களில் விவசாயம் செய்து பின்னர் அதையொட்டி குடியிருப்புகளை அமைத்து மனிதன் வாழத் தலைப்பட்டான். இதனால்தான் பின்னர் நாகரிகங்கள் தோன்றியன. சுமார் 5,000 ஆண்டுகளுக்கு முன்னர் பிரபலமான ஈஜிப்து மற்றும் மெசொப்பொத்தேமியா மற்றும் இந்தூஸ் நாகரிகங்கள் இதனால்தான் தோன்றி வளர்ந்தன. அதன் பிறகு அரசர்களின் காலகட்டம் தோன்றி வளர்ந்தது என்பதை நாம் அறிவோம். இவ்வாறே சென்று கொண்டிருக்கும் போது இண்டஸ்ட்ரியல் ரிவல்யூஷன் என்பது சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்னர் மிகவும் அண்மையில் நிகழ்ந்தது. இது 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளில் நிகழ்ந்தது. இந்த இண்டஸ்ட்ரியல் ரிவல்யூஷன் என்பதன் ஊடாக மனிதனது வாழ்க்கை ஏற்கனவே இருந்ததை விட முற்று முழுதாக மாறியது. எலக்ட்ரிசிட்டி எனப்படும் மின்சாரத்தையும் அதனால் இயங்கும் கருவிகளையும் கொண்டு மனித வாழ்க்கை இயந்திரத்தனமாக மாறியது என்று கூறலாம் இந்த 200 ஆண்டுகளில். அடுத்தது மாடர்ன் ஈரா என்று நாம் இப்பொழுது கதைத்து கொண்டிருக்கும் இந்த 1900 மற்றும் 2000 ஆண்டுகளில் அதிகமான சயின்ஸ், டெக்னாலஜி மற்றும் கம்யூனிகேஷன் வசதிகள் வளர்ந்துள்ளன. இதனால் மனித இனம் ஒரு கிராமம், முழு உலகமுமே ஒரு கிராமம் என்ற அளவில் சுருங்கிவிட்டது. இதனால் எமது சூழலிற்கு நல்ல விடயங்களும் நிகழ்கின்றன, பல பாதிப்புகளும் நிகழ்கின்றன. எனவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த 2024 மற்றும் 2025 வரையான இந்த மாடர்ன் உலகம் ஏற்கனவே நாம் கலந்துரையாடிய பண்டைய உலகத்தில் இருந்து முற்றிலும் வேறுபட்டு உள்ளது என்றாலும் அது நாம் கடைசியாக 541 மில்லியன் இயர்ஸ் எகோ 541 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் கண்ட பெனரோசோயிக் இயோன் என்ற மிகப்பெரிய காலகட்டத்தின் தொடர் வளர்ச்சிதான். அதனை தாண்டிய முற்றுமுழுதான புதிய வளர்ச்சி அல்ல என்பது மிகவும் ஒரு ஆச்சரியமான உண்மையாகும். இந்த காலகட்டம் இன்னும் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு இவ்வாறே தொடர்ந்து இந்த மனித இனம் முற்று முழுதாக அழிந்து வேறு ஏதாவது ஒரு சிவிலைசேஷன் வந்தால் ஒரு புதிய இயோன் அல்லது இபொக் என்ற காலகட்டம் பிறக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் கருத்து தெரிவிக்கின்றனர். இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்காக எம்முடன் இணைந்திருங்கள்.